வெல்கம் டு தமிழ் காவியம். அபிமன்யுவும் சூரபத்திரனும் பனித்தாமரையை பெற பனிக்கட்டி மலையை வந்தடைந்தனர். அங்கு 2 பனிக்குரங்குகள் அவர்களின் பாதையில் குறுக்கிட்டது. 2 மிருகங்களும் அந்த இடத்தை அசாதாரணமான போர்க்களமாக மாற்றின. அதியரசன் ஒரு குரங்கையும் சூரபத்திரன் ஒரு குரங்கையும் குறிவைத்தனர். அதியரசனுடன் சண்டையிட்ட அந்த குரங்கு நொடிப்பொழுதில் அவர் பார்வையில் இருந்து மறைந்து பின்னர் மூடுபனி நிழலைப் போல அவர் பின்னால் தோன்றி அவரை பிடிக்க தனது 2 ராட்சத கரங்களையும் நீட்டியது. அதியரசனின் சக்தி 5வது மட்டத்தில் தான் இருக்கிறது என்றாலும் அவரது ஆன்மீக சக்தியும் உள்ளுணர்வும் ஆழமானது. அதனால் ஆபத்து தன்னை நெருங்கும் போது அதை முன்கூட்டியே உணரக்கூடிய திறமை அவரிடத்தில் இருக்கிறது. அந்த கரங்கள் அவரது கழுத்தை நெருங்கும் முன் அவர் வேகமாக திரும்பி அந்த மிருகத்தின் பிடியிலிருந்து நழுவி ஓடினார். பின்னர் பாதுகாப்பாக வேறொரு இடத்தில் தரையிறங்கிய பிறகு அவர் அந்த மனித குரங்கை ஆர்வத்துடன் பார்த்து, இது சுவாரஸ்யமாகத்தான் இருக்கிறது என்று சிரித்தார். அந்த நேரத்தில் ஒரு உரத்த வெடிப்பு சத்தம் அந்த பகுதியையே உலுக்கியது. மலையைச் சுற்றியுள்ள மூடுபனி சிதறத் தொடங்கியது. அதன் சக்தி ஒன்று கூடி கிட்டத்தட்ட 20 அடி நீளமுள்ள ராட்சத ஈட்டிகளாக மாறியது. அந்த ஈட்டிகள் அசுர வேகத்தில் முன்னோக்கி பாய்ந்து மனித குரங்கின் மார்பில் மோதின. அதன் கவசத்தில் கிட்டத்தட்ட 1 அடி ஆழத்திற்கு ஒரு விரிசல் தோன்றியது. ஆனால் சில நிமிடங்களில் அந்த காயம் குணமடையத் தொடங்கியது. அந்த குரங்கு பெருமையுடன் சிரித்தது. என் பெயர் வஜ்ரகண்டன். வானர குலத்தின் 10 வலிமையான உறுப்பினர்களில் நானும் ஒருவன். உங்கள் நுட்பங்கள் சுவாரஸ்யமானதாக தெரிகிறது. ஆனால் என்னை தோற்கடிப்பது அவ்வளவு எளிதானதல்ல. அதனால் உங்கள் முடிவை ஒருமுறை மறுபரிசீலனை செய்யுங்கள். உங்களுக்கு நான் கொடுத்த வாய்ப்பு இப்போது கூட அப்படியே தான் இருக்கிறது என்றது. இதற்கிடையில் பனித்தாமரையை பாதுகாத்துக் கொண்டிருந்த மற்றொரு பனிக்குரங்கு சூரபத்திரன் மீது தனது பார்வையை பதித்தது. அதைக் கண்ட சூரபத்திரன் அபிமன்யுவை நோக்கி திரும்பி, அபிமன்யு, நீ தாமரையை கைப்பற்று, இதை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்றார். இதை கேட்ட அபிமன்யு உடனடியாக நிலபூத சக்தியை திரட்டினார். ஒரு பழுப்பு நிற சக்தி கவசமாக அவனது உடலை மூடியது. அடுத்த கணம் அவன் இரத்தக்கடல் நுட்பத்தை செயல்படுத்த அவனது சக்தி 2 நிலைகள் மேலே உயர்ந்தது. அவன் இப்போது அமரோதய நிலையின் 2ஆம் தரத்தை அடைந்தான். அதியரசன் கொடுத்த தேவோதய மாத்திரையின் சக்தி அபிமன்யுவின் உடலுக்குள் முத்திரைப்படுத்தப்பட்டு இருந்தது. அது கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை அடைய அபிமன்யுவின் சக்தி கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து கொண்டிருந்தது. பவித்ரோதய நிலையின் உச்சத்தில் இருந்த அபிமன்யு அவ்வப்போது அமரோதய நிலைக்கு வந்து கொண்டிருந்தான். அவன் தனக்குள் இருக்கும் மாத்திரையின் முத்திரையை உடைக்கும் போது அவன் முழுமையாக அமரோதய நிலையை அடைவான். அந்த 2 குரங்குகளும் தேவோதய நிலையில் இருக்கலாம் என்று அபிமன்யு கணித்தான். அவர்களிடம் இருந்து உயிர் பிழைக்க தனது சக்தியை உயர்த்துவது மட்டுமே ஒரே வழி என்பதை அவன் அறிவான். அபிமன்யுவின் சக்தி திடீரென்று அதிகரிப்பதைக் கண்ட சூரபத்திரன் முகத்தில் கவலை பளிச்சிட்டது. சக்திகளை துரிதமாக அதிகரிக்க உதவும் நுட்பங்கள் எல்லாம் தடை செய்யப்பட்ட நுட்பங்களாக கருதப்படுகின்றது. அதில் ஒன்றை அபிமன்யு பயன்படுத்தி இருக்கலாம் என்று சூரபத்திரன் நினைத்தார். தடை செய்யப்பட்ட நுட்பங்கள் தற்காலிகமாக நமது சக்தியை அதிகரித்தாலும் அது உயிரை உறிஞ்சக்கூடிய அளவுக்கு ஆபத்தானது என்பதை அவர் அறிவார். ஆனால் அது குறித்து கேள்வி கேட்க இப்போது நேரமில்லை. முதலில் அங்கு கூடியிருக்கும் 2 குரங்குகளை கவனிக்க வேண்டும். அதனால் சூரபத்திரன் தனது பார்வையை அந்த குரங்கின் பக்கம் திருப்பினார். தனது சக்திகள் அனைத்தையும் திரட்டினார். அபிமன்யு முழு வேகத்தில் உறைந்த தாமரையை நோக்கி விரைந்தார். திடீரென்று அவன் முன் இருந்த இடம் மங்களாகி தாமரையை காத்த குரங்கு அவன் பாதையில் வந்து குறுக்கிட்டது. அபிமன்யுவின் கண்களில் பயம் மின்னியது. அவன் பின்வாங்கும் முன் அவனை சுற்றியுள்ள காற்று உறைந்து ஒரு குளிர்ந்த குரல் எதிரொலித்தது. நான் முன்பே உன்னை எச்சரித்தேன். இது உனக்கு தேவையில்லாதது. அனைத்தையும் அபகரிக்க ஆசைப்படாதே. இந்த உலகில் நீ அடையக்கூடாத நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அதில் இந்த வானர குலத்தின் பொக்கிஷங்களும் அடக்கம் என்று கர்ஜித்தது. அடுத்த நொடி அது தனது கையை அசைக்க தன் கை முழுக்க பனிக்காற்று பரவி ஒரு கூர்மையான ஈட்டியை உருவாக்கியது. அதை அபிமன்யுவின் மார்பை நோக்கி வீசியது. அபிமன்யு தனது சக்தியை திரட்ட முயன்றான். ஆனால் அவனது ஆற்றலும் அவனை சுற்றியிருந்த இடமும் முழுவதுமாக உறைந்து போயிருந்தது. அப்போதுதான் அமரோதய வீரனுக்கும் தேவோதய வீரனுக்கும் இடையிலான வேறுபாட்டை அவன் உணர்ந்து கொண்டான். அந்த ஈட்டி அபிமன்யுவை நோக்கி வேகமாக வந்து கொண்டிருந்தது. அந்த சமயத்தில் ஒரு கை வேகமாக உள்ளே புகுந்து அபிமன்யுவை பின்னோக்கி இழுத்து தூக்கி எறிந்தது. பின்னோக்கி பறந்த அபிமன்யு நிமிர்ந்து பார்த்தபோது அவன் நின்ற இடத்தில் சூரபத்திரன் நின்று கொண்டிருந்தான். சூரபத்திரனின் உடலில் இருந்து பாய்ந்த சக்தி புயல் காற்று போல அந்த இடத்தை நிரப்பி அபிமன்யுவை நோக்கி பாய்ந்த ஈட்டியை காற்றில் நிலைநிறுத்தியது.
பின்னர் சூரபத்திரனின் அமைதியான குரல் அபிமன்யுவை நோக்கி ஒலித்தது. அபிமன்யு, துரிதமாக செயல்படு. தேவோதய வீரர்களுக்கு இடையிலான போரில் எப்போது யார் கை ஓங்கும் என்றே தெரியாது. அதனால் நேரம் கிடைக்கும் போது நீ பனித்தாமரையை கைப்பற்றினால்தான் போர் நம் பக்கம் சாயும் என்று அறிவுறுத்தினார். சூரபத்திரன் முகத்தில் நம்பிக்கையான பார்வை தெரிந்தாலும் கவலை அவர் இதயம் முழுக்க நிரம்பியிருந்தது. அவருக்கு முன்னால் இருக்கும் பனிக்குரங்கை விட ஒரு நிலை கீழே இருந்தார். பனிக்குரங்கு தனது முழு பலத்தையும் கட்டவிழ்த்தால் அதை எதிர்க்கும் வாய்ப்பு கூட அவருக்கு கிடைக்குமா என்று தெரியாது. இதை கேட்ட அபிமன்யு வேகமாக பனித்தாமரையை நோக்கி பாய்ந்தார். வெறிக்கொண்ட பனிக்குரங்கு, காது குடையும் பூச்சிகள் போல நீங்கள் மீண்டும் மீண்டும் என்னை தொந்தரவு செய்கிறீர்கள், உங்களை நசுக்கி எறிகிறேன் பாருங்கள் என்று கத்தியது. அது தனது சக்தியை திரட்டி தனக்கு முன்னால் எறும்பை போல நின்ற சூரபத்திரனின் தலையை குறிவைத்து மலையைப் போல ஒரு பனிப்பாறையை இறக்கியது. அந்த பனிப்பாறை சூரபத்திரனை அடையும் நேரத்தில் அவர் அங்கிருந்து மறைந்தார். அவர் ஒரு நிழலாக மாறி தூரத்தில் மீண்டும் தோன்றி துரிதமாக தனது தாக்குதல் முத்திரைகளை உருவாக்கினார். அந்த சமயத்தில் அந்த பனிப்பாறை தரையில் மோதி வெடித்து சிதறி பனிமழையாக பொழிந்தது. சூரபத்திரன் உடலில் இருந்து ஆற்றல் அலைகள் அருவி போல கொட்ட ஆரம்பித்தது. அது மாபெரும் வாளாக உருவெடுத்தது. அந்த வாள் உண்மையான வாளை போல திடமானதாகவும் கூர்மையானதாகவும் இருந்தது. ஒளிப்பாதக வாள் தாக்குதல் என்று சூரபத்திரன் கர்ஜித்தார். அவரது வாள் நட்சத்திரம் போல பிரகாசித்தது. அந்த வாளை இறுக்கி பிடித்துக் கொண்டு மனித குரங்கை நோக்கி பாய்ந்தார் சூரபத்திரன். மனித குரங்கு தனது கவசத்தை வலுப்படுத்தி சூரபத்திரனின் தாக்குதலை நேருக்கு நேராக எதிர்கொண்டது. சூரபத்திரனின் வாளும் மனித குரங்கின் ஒளிக்கவசமும் ஒன்றோடு ஒன்று மோதியதில் காதை கிழிக்கும் சத்தத்தோடு சேர்த்து கண்மூடித்தனமான சக்தி வெடிப்பு சிதறியது. அது அதியரசன் மற்றும் அங்கிருந்த அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. அதியரசனோடு சண்டையிட்ட மனித குரங்கு எதிர்வினையாற்றுவதற்கு முன்பே சூரபத்திரனால் தாக்கப்பட்ட குரங்கு பின்னோக்கி தூக்கி எறியப்பட்டது. அதைக் கண்ட அபிமன்யு திகைத்து போனான். சூரபத்திரனின் தாக்குதல் பயங்கரமானது. அந்த மனித குரங்கு நிச்சயமாக தனது எலும்புகளில் இரண்டையாவது இழந்திருக்கும் என்று நம்புகிறேன் என்று பெருமூச்சு விட்டபடி கூறினார். போர் தீவிரமடைந்த போது அபிமன்யு பனித்தாமரையை நெருங்கினார். அந்த தாமரையை நெருங்க நெருங்க அதில் இருந்து வெளியேறிய உறைபனி சக்தி அலைகள் அவனது உடலை நடுங்கச் செய்தன. அது அவனை பின்னோக்கி தள்ளியது. அவன் கண்களை திறக்க முடியாதபடி ஒரு சக்தி வாய்ந்த அலைக்காற்றை வீசி அவனை அழுத்தியது. அபிமன்யுவின் கால்கள் நடுங்க ஆரம்பித்தது. அவன் பின்னோக்கி தள்ளப்பட்டான். அவனால் ஒரு அடிக்கூட எடுத்து வைக்க முடியவில்லை. அந்த சமயத்தில் திடீரென்று அவனுக்குள் இருந்த ஒரு நீல ஒளி வெளிப்பட்டு அவனது உடலை முழுவதுமாக மூடியது. அவனை தாக்கிய குளிர்காற்று தடுத்து நிறுத்தப்பட்டது. அவனது காதை கிழித்த சூறாவளி காற்றின் சத்தம் இப்போது கேட்கவில்லை. அதைக் கண்டு அபிமன்யு திடுக்கிட்டான். ஏனென்றால் அவன் எதுவுமே செய்யவில்லை. அப்படி இருக்கையில் திடீரென்று ஏன் இந்த ஒளி தன்னை காக்க வந்தது என்று அவனுக்கு புரியவில்லை. இதற்கிடையில் சூரபத்திரனால் தாக்கப்பட்ட மனித குரங்கு கொலைவெறியோடு வானை நோக்கி கர்ஜித்தது. தன்னை ஒரு மனிதன் தாக்கியதை அதனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. முதலில் விளையாட்டாய் இந்த சண்டையை துவங்கிய குரங்கு இப்போது தீவிரமானது. மனித பதர்களே, நீங்கள் எல்லை மீறிவிட்டீர்கள். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எங்கிருந்து வந்தாலும் சரி, உங்களை நான் உயிரோடு விடமாட்டேன் என்று கர்ஜித்தது. அதன் காயங்கள் வேகமாக குணமடைய தொடங்கியது. அதன் மார்பில் இறங்கிய சூரபத்திரனின் வாள்காயம் மெல்ல மறைய துவங்கியது. ஆனால் அந்த தடயம் அப்படியே இருந்தது. அதை கண்டவுடன் அதன் கண்கள் இரத்த சிவப்பாக மாறியது. இதை பார்த்த சூரபத்திரனின் இதயம் மூழ்கியது. மனித குரங்கின் சக்தி அதிகரித்துக் கொண்டே இருந்தது. கடைசி தாக்குதலுக்கு தனது சக்திகள் அனைத்தையும் பயன்படுத்திய சூரபத்திரன் சோர்வடைந்த நிலையில் காணப்பட்டார். அதை பயன்படுத்திக் கொண்ட மனித குரங்கு இடைவிடாத தாக்குதலை தொடங்கியது. இருவரும் மாறி மாறி தாக்கிக் கொண்டனர். மனித குரங்கு தொடுத்த 17 தாக்குதல்களை சூரபத்திரனால் தடுக்க மட்டுமே முடிந்தது. ஒரு தாக்குதலுக்கு கூட எதிர்த்தாக்குதல் தொடுக்க முடியவில்லை. சூரபத்திரன் எழுந்திருக்க கொஞ்சம் கூட வாய்ப்பளிக்காமல் தொடர்ந்து அந்த மனித குரங்கு தாக்க ஆரம்பித்தது. அவர் தப்பி ஓட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இன்னொரு பக்கம் அதியரசன் இன்னொரு ராட்சத குரங்குடன் கடுமையான போரில் ஈடுபட்டு இருந்தார். இருவரும் சமமான பலத்தில் இருந்தனர். சில நிமிடங்களுக்குள் அவர்கள் கிட்டத்தட்ட 50 நகர்வுகளை பகிர்ந்து கொண்டனர். அவர்களின் மோதல்கள் சரிக்கு சமமாக இருந்தது. அவர்களது தாக்குதலில் வெடித்த ஆற்றல் அலைகளும் அதிர்ச்சி அலைகளும் எட்டு திக்கும் சிதறி அங்கிருந்த பனிமலைகளை கிழித்தெறிய ஆரம்பித்தது. இந்த 2 போர்களையும் பார்த்த அபிமன்யு வியப்படைந்து, நான் புனித தாமரையை சீக்கிரமாக கைப்பற்ற வேண்டும், இல்லையெனில் சூரபத்திரன் கடுமையாக ஆபத்தில் சிக்கிக் கொள்வா என்று பயம் கொண்டான். ஆனால் அபிமன்யு எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும்
அவன் மீது ஒரு மலை இறங்குவதைப் போல இருந்தது. அவன் கிட்டத்தட்ட 10 படிகள் முன்னால் எடுத்து வைத்தான். அவனது உடல் அந்த பனி பிரதேசத்திலும் வியர்க்க ஆரம்பித்தது. அதிர்ஷ்டவசமாக நிலபூத சக்தியும் வர்ணபூத சக்தியும் அவனை காவல் காத்தது. இல்லையென்றால் அந்த பனியின் சக்தியும் மழையின் அழுத்தமும் அவனது உடலை தரையோடு தரையாக வைத்து அழுத்தி இருக்கும். அவன் மெதுவாக தாமரையை நெருங்கினான். அந்த சமயத்தில் ஒரு வன்முறை சக்தி வெடித்து சிதறி அவனை தாக்கியது. அது அவனை 2 அடி பின்னோக்கி தள்ளியது. நிலை தடுமாறிய அபிமன்யு வேகமாக தனது பிடியை நிலைநிறுத்திக் கொண்டு மீண்டும் முன்னோக்கி நடக்க ஆரம்பித்தான். திடீரென்று தோன்றிய இந்த தாக்குதல் சக்தியை உணர்ந்த அபிமன்யு பதட்டம் கொண்டான். இந்த மூடுபனி விசித்திரமானது. அது என் சக்தியை உறிஞ்சுகிறது. அதிர்ஷ்டவசமாக வர்ணபூத சக்தி என்னை பாதுகாத்தது. இல்லையெனில் நான் பெரும் ஆபத்தில் சிக்கி இருந்திருப்பேன் என்று கவலையுடன் கூறினான். அபிமன்யு 2 அடி பின்வாங்கியதைக் கண்ட சூரபத்திரன் பீதியில், அபிமன்யு, சீக்கிரம் தாமரையை கைப்பற்றிவிட்டு அங்கிருந்து வெளியேறு. இதற்கு மேல் தாங்க முடியாது என்று கத்தினார். இதை சொல்வதற்கு அவருக்கு அவமானமாகத்தான் இருந்தது. ஆனால் 4ஆம் நிலையில் இருக்கும் அவர் 6ஆம் நிலையில் இருக்கும் மிருகத்தை எதிர்த்து போராடும் போது அனைத்தும் நியாயமாக தெரிந்தது. மனித குரங்கு சிரித்தது. முட்டாள் மனிதர்களே, உங்களது பேராசை பற்றி எனக்கு நன்கு தெரியும். அதனால்தான் தாமரையை சுற்றி நான் முத்திரையை பதித்து வைத்திருக்கிறேன். பனி மூல சக்தி இல்லாத எவரும் அதை நெருங்கக்கூட முடியாது. மீறி நெருங்கினால் அவர்களின் வலிமை உறிஞ்சப்படும் என்று கர்ஜித்தது. அந்த மனித பதர் உயிர் பிழைத்தாலும் மூடு பணியை கடந்து செல்ல செல்ல அவனது உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக உறிஞ்சப்படும். இறுதியில் எழுந்து நிற்கக்கூட முடியாத அளவுக்கு அவன் முடமாவான். மூவரும் இன்று அரைகுறையாகத்தான் உங்கள் வீட்டுக்கு திரும்ப போகிறீர்கள். அதனால் தான் சொல்கிறேன், எங்கள் தலைவர் கொடுத்த வாய்ப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். மண்டியிட்டு சரணடையுங்கள். குறைந்தபட்சம் நீங்கள் உயிர் பிழைக்கலாம் என்றது. அது பேசிக் கொண்டிருக்கும் போதே சூரபத்திரனை மீண்டும் மீண்டும் தாக்கியது. எதிர்க்க எந்த திறனும் இல்லாததால் சூரபத்திரன் மேலும் பின்னுக்கு தள்ளப்பட்டார். நிலைமை மோசமடைவதைக் கண்டு அதியரசனின் கண்களில் கவலை நிறைந்தது. பின்னர் அபிமன்யுவை சுற்றியுள்ள நீல ஒளியை அவர் கவனித்தார். அவர் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தன. அபிமன்யுவின் சக்தி அந்த பணியை கட்டுப்படுத்த முயன்றது. அதற்காக அந்த சக்தியை அளவுக்கு அதிகமாக உள்வாங்கியது. அதிகரசன் வீதியில், அபிமன்யு, நிறுத்து. நீ தொடர்ந்து சக்திகளை உள்வாங்கினால் அதை தாங்க முடியாமல் உன் உடல் வெடித்து சிதறிவிடும் என்று கத்தினார். அதியரசனும் சூரபத்திரனும் பனிக்குரங்குகளுடன் சண்டையிட்டுக் கொண்டிருக்க அபிமன்யு பனித்தாமரையை நெருங்க முயன்றான். அதோடு பனித்தாமரையை சுற்றி இருக்கும் மூடு பனியை அவன் தனக்குள் உறிஞ்ச ஆரம்பித்தான். அதைக் கண்ட அதியரசன் பீதியில் கத்த ஆரம்பித்தான். அபிமன்யு, முட்டாள் போல செயல்படாதே. பனிபூத சக்தி கொண்ட ஒருவரால் கூட அமரோதயத்தின் இறுதி கட்டத்தை அடைந்தால்தான் இந்த மூடு பனியை கட்டுப்படுத்த முடியும். அதற்கு முன்னர் நீ இதை உறிஞ்ச முயன்றால் மூடு பனி உனது சக்தி பாதைகளை உறைய வைக்கும். அதன் பிறகு அந்த தாமரை உனது சக்தியை உறிஞ்சி வலுவடையும். சொன்னால் கேள் என்று கத்தினார். அவருக்கு எதிரே நின்ற வஜ்ரகண்டன், நீ எவ்வளவு கத்தினாலும் கேட்காத பேராசை கொண்டவனுக்கு கண்களும் காதுகளும் வேலை செய்யாது என்பது மறுக்க முடியாத உண்மை. நீங்கள் உங்களை சக்தி வாய்ந்தவர்கள் என்று நினைத்து பனித்தாமரையை கைப்பற்ற வந்தீர்கள். ஆனால் பனித்தாமரை உங்களை கட்டுப்படுத்த போகிறது. அதுதான் நிஜம் என்று சிரித்தது. சூரபத்திரன் மற்றும் அதியரசனின் முகங்களில் பயம் பரவியது. அவர்கள் அபிமன்யுவை பற்றி மிகவும் கவலைப்பட்டனர். ஆனால் அவர் எதிர்பார்க்கும் அப்பாற்பட்ட ஒரு விஷயம் அங்கு அரங்கேறியது. அமரோதயத்தின் 2வது நிலையில் இருந்த அபிமன்யுவின் சக்தி இப்போது 3வது நிலைக்கு உயர்ந்தது. அதைக் கண்ட வஜ்ரகண்டன் கண்கள் விரிந்தது. அது மீண்டும் கூர்மையான பார்வையுடன் அபிமன்யுவை ஆராய்ந்தது. அபிமன்யுவின் சக்தி வேகமாக உயர்ந்து கொண்டிருந்தது. அதிர்ச்சியடைந்த வஜ்ரகண்டன், இது எப்படி சாத்தியம்? அவனது சக்தியை பனித்தாமரைதானே உறிஞ்ச வேண்டும். ஆனால் அவன் பனித்தாமரையின் சக்தியை உறிஞ்சுகிறானே என்று பதட்டம் கொண்டது. அபிமன்யுவின் சக்தி தொடர்ந்து உயர்ந்து கொண்டே இருப்பதை கண்டவுடன் சூரபத்திரன் கூட ஆச்சரியப்பட்டார். அதே நேரத்தில் அதியரசனின் முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை தோன்றியது. மதிமங்கல காட்டில் அபிமன்யு பயன்படுத்திய இரத்த மூடுபனி நுட்பத்தை பற்றிய ஞாபகம் அதியரசனுக்கு வந்தது. குறுகிய காலத்திற்குள் சக்தியை அதிகரிக்கக்கூடிய நுட்பம். அதை அப்போதே அபிமன்யு நேர்த்தியாக செயல்படுத்தினார். இப்போது கொஞ்சம் முன்னேற்றம் அடைந்தவுடன் அது மேலும் சிறப்பான ஒன்றாக மாறியிருந்தது. பனித்தாமரையை சுற்றியிருந்த மூடுபனியை உறிஞ்சி உறிஞ்சி அபிமன்யுவின் வலிமை அமரோதயத்தின் 5வது நிலைக்கு உயர்ந்தது. அபிமன்யு அதோடு நிற்கவில்லை. அவன் தனது முத்திரைகளை வலுப்படுத்தி மேலும் மேலும் சக்திகளை உறிஞ்சினான். இந்த மூடுபனியை பொறுத்தவரை ஒரே ஒரு விஷயம் மட்டுமே நிச்சயம். இங்கு சக்தி உறிஞ்சப்பட வேண்டும். ஒன்று, நான் இதன் சக்தியை உறிஞ்ச வேண்டும், அல்லது இது என் சக்தியை உறிஞ்ச வேண்டும். இதை நான் கட்டுப்படுத்த வேண்டுமென்றால் இதற்கு முன்னர் வேகமாக முந்திக்கொண்டு நான் இதன் சக்தியை உறிஞ்ச வேண்டும்
என்று முடிவு செய்தான். அதைத் தொடர்ந்து தனது விரல் நுனியில் இருந்த கூர்மையான நகத்தால் அபிமன்யு தன் விரலை கீறினான். அவனது விரல் நுனியில் இருந்து ரத்தம் சொட்டியது. அதோடு அவன் ரத்த மூடுபனி நுட்பத்தை செயல்படுத்தினான். அவனிடம் இருந்து சிவப்பு நிற சக்தி அலைகள் அருவி போல கொட்டியது. அது மிக வேகமாக பரவி அந்த இடத்தை முழுவதுமாக ஆக்கிரமித்தது. கருஞ்சிவப்பு அலைகள் போன்ற அந்த இரத்த பெருங்கடலின் மத்தியில் நின்ற அபிமன்யு ஒரு தெய்வத்தைப் போல தோற்றமளித்தான். அபிமன்யுவின் சக்தி 6வது நிலைக்கு உயர்ந்தது. ஆனால் அவனது முகம் அதீத சக்தியை உள்வாங்கியதில் சிவக்க ஆரம்பித்தது. அதைக் கண்ட பனிக்குரங்கு அதிர்ச்சியுடன், வேதாள குலத்தின் இரத்த பெருங்கடல் நுட்பமா? இவன் அதை கைப்பற்றினானா? இதெப்படி சாத்தியம் என்று ஆச்சரியப்பட்டது. உடனே அது அபிமன்யுவை தடுக்க முன்னோக்கி விரைந்தது. ஆனால் அதிகரசன் அதற்கு அனுமதி அளிக்கவில்லை. அவர் அதன் பாதையை தடுத்து மீண்டும் ஒரு சண்டையை துவங்கினார். கண் இமைக்கும் நேரத்தில் 9 முஷ்டி அச்சுகளை தொடுத்து அந்த பனிக்குரங்கை எழுந்திருக்க விடாமல் அடித்து பின்வாங்க வைத்தார். பின்னர் அவர் சூரபத்திரனை நோக்கி, சூரபத்திரரே, சிறிது நேரம் நாம் முழு மூச்சோடு செயல்பட்டு இவர்களை தடுத்தால் அபிமன்யு தாமரையை கைப்பற்றி விடுவான் என்றார். சூரபத்திரன் முழு வேகத்துடன் தலையசைத்து முன்னோக்கி பாய்ந்தார். அபிமன்யுவின் பாதையை நெருங்க விடாமல் பனிக்குரங்குகளை அவர் தடுத்து நிறுத்தினார். இரத்த மூடுபனி நுட்பத்தை செயல்படுத்தும் போது தாக்கப்பட்டால் அது அபிமன்யுவின் சக்தி பாதையை சிதைத்துவிடும். பின்னர் அவன் பிரம்மக்கலையையே பயன்படுத்த முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்படலாம். அதனால் என்ன ஆனாலும் இந்த குரங்குகள் அவனை நெருங்கக்கூடாது என்பதில் அவர்கள் இருவரும் உறுதியாக இருந்தனர். தன்னை சுற்றி 2 கொடிய போர்கள் நடந்து கொண்டிருந்தாலும் அதை பற்றி துளிக்கூட கவலைப்படாமல் அபிமன்யு தனக்கு முன்னே இருக்கும் மூடுபனியின் மீதே தனது முழு கவனத்தையும் பதித்திருந்தான். அவனது உடலில் இருந்து வர்ணபூத சக்தி வெளியேற துவங்கியது. தூய நீர் போல தெளிவான ஒரு குளிர்ந்த நீல நிற சக்தி அவனது உடலை சுற்றி வட்டம் அடித்தது. அதே நேரத்தில் நிலபூத சக்தியும் வெளியேறி அவனை சுற்றி பழுப்பு நிற ஆற்றல் அலைகளை கேடயமாக கட்டமைத்தது. நிலபூத சக்தியும் வர்ணபூத சக்தியும் அவனை சுற்றி 2 கவசங்களை உருவாக்குவதைக் கண்ட வஜ்ரகண்டன் முகம் மேலும் மேலும் இறுகியது. என்ன நடக்கிறது? இவன் 2 பஞ்சபூதங்களை கைப்பற்றியவனா? இது எப்படி சாத்தியம் என்று கத்தியது. அதிகரசன் கூட ஒரு கணம் திகைத்து போனார். ஆனால் வஜ்ரகண்டன் அபிமன்யுவை தாக்கிவிடக் கூடாது என்று விரைவாக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டு தனது முழு சக்தியையும் திரட்ட ஆரம்பித்தார். மறுபுறம் சூரபத்திரன் இன்னொரு குரங்குடன் கொடூரமான போரில் சிக்கிக் கொண்டார். அதே நேரத்தில் அதிகரசன் வஜ்ரகண்டனை தடுத்து நிறுத்தினார். அந்த சமயத்தில் அபிமன்யு தனது முத்திரைகளை முடித்தபோது நீல நிற ஆற்றல் அலை அவனுக்கு அருகில் ஒன்று கூடி 30 அடி நீளமுள்ள யாழியாக மாறியிருந்தது. அபிமன்யு தனக்கு முன்னால் இருந்த மூடுபனியை உற்று பார்த்தான். அவன் கண்களில் இருந்த ஒளி பனித்தாமரையை சுற்றியுள்ள சக்தியை உறிஞ்ச தயாராக இருப்பதை காட்டியது. அடுத்த நொடியில் அவன் ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்து தனது முத்திரைகளை மாற்றி மூடுபனிக்குள் நுழைந்தான். தாமரையை சுற்றியுள்ள பாதுகாப்பு முத்திரை உடனடியாக செயல்பட்டது. பனித்தாமரை தன்னை பாதுகாத்துக் கொள்ள அபிமன்யுவின் சக்தியை உறிஞ்சத் தொடங்கியது. பனித்தாமரையின் முத்திரை அபிமன்யுவின் உடலை ஊசியை குத்துவதைப் போல குத்தியது. அது அவனது சக்தியை கொஞ்சம் கொஞ்சமாக உறிஞ்சியது. 1000 எறும்புகள் கடிப்பதைப் போல அபிமன்யு ஒரு கூர்மையான வலியை உணர்ந்தான். ஆனால் அவன் நிற்கவில்லை. அவன் மீண்டும் தனது முத்திரைகளை மாற்றி இரத்த மூடுபனி நுட்பத்தை வலிமையாக்கி தனது முன்னால் இருந்த பனித்தாமரையின் சக்தியை உறிஞ்ச ஆரம்பித்தான். அபிமன்யுவின் நீலயாழி பனித்தாமரையை சுற்றியிருந்த சக்தியை உறிஞ்ச துவங்கியது. ஆனால் அபிமன்யு பனித்தாமரையின் சக்தியை உறிஞ்சும் வேகத்தை விட பனித்தாமரை அபிமன்யுவின் சக்தியை உறிஞ்சும் வேகம் அதிகமாக இருந்தது. தனது உயிர்வளம் குறைவதையும் தனது வலிமை கொஞ்சம் கொஞ்சமாக மறைவதையும் அபிமன்யுவால் உணர முடிந்தது. இது இப்படியே தொடர்ந்தால் என் சக்தி கூடிய விரைவில் தீர்ந்துவிடும் என்று கவலை கொண்டான். பற்களை கடித்தபடி அவன் மீண்டும் தனது முத்திரைகளை மாற்றி நிலபூத சக்தியை வலிமைப்படுத்தினான். கவசமாக மாறியிருந்த நிலபூத சக்தியில் இருந்து பழுப்பு நிற ஆற்றல் கசிய துவங்கியது. சுற்றியுள்ள பகுதியின் வெப்பநிலை மாறத் தொடங்கியது. உறைபனியாய் இருந்த அந்த பகுதி உருகி நிலம் தென்பட ஆரம்பித்தது. அதை பார்த்த வஜ்ரகண்டனின் கண்கள் ஆச்சரியத்தால் நிறைந்தன. பனித்தாமரை தங்கள் கையை விட்டு போய்விடுமோ என்ற பயம் அவனுக்கு ஏற்பட்டது. ஆனால் அவன் அபிமன்யுவின் கண்களை கூர்மையாக ஆராய்ந்த போது ஒரு விஷயத்தை கவனித்தான். அபிமன்யுவின் ஆன்மீக சக்தியும் ஆத்மாவும் தடுமாறிக் கொண்டிருப்பது அவன் பார்வையில் விழுந்தது. அதை கண்டதும் வஜ்ரகண்டன் சிரிக்க ஆரம்பித்தான். இவனை நான் என்னவோ நினைத்து விட்டேன். ஆனால் வெறும் பிரம்மக்கலையை மட்டுமே பயிலக்கூடிய இந்த உலகின் சாதாரணமான வீரர்களில் நானும் ஒருவன் என்பதை இவன் நிரூபித்து விட்டான். இவனது ஆத்மரூப சக்தி இன்னும் முதல் கட்டத்தை கூட அடையவில்லை. அது எந்த நேரத்திலும் வெடித்து சிதறிவிடும் அளவுக்கு பலவீனமாக இருக்கிறது. அற்புதமான ஆளைத்தான் அழைத்து வந்திருக்கிறீர்கள். அவன் உங்களை அல்ல,
அவனை காப்பாற்றிக் கொள்வதே கடினம் என்று தோன்றுகிறது. உங்கள் கண்களை அவன் மீது இருந்து நகற்றி விடாதீர்கள். இந்த இடத்தில் பனிப்பொழிவு அதிகம். அவன் செத்து விழுந்தவுடன் வேகமாக ஓடிச் சென்று அவனது உடலை தூக்கிக் கொள்ளுங்கள். இல்லை என்றால் பனிமழை அவனது உடலை விழுங்கிவிடும் என்று சிரித்தது. அதை கேட்ட அதிகரசன் கோபத்தில் கொதித்தாலும் அந்த பனிக்குரங்கு சொல்வதுதான் உண்மை என்பதை அறிவார். அவர் பதட்டமடைந்து தனது பார்வையை அபிமன்யுவை நோக்கி திருப்பினார். நிலபூத சக்தி அவனை காவல் காத்தாலும் வர்ணபூத சக்தி அவனுக்கு உறுதுணையாக இருந்தாலும் பனித்தாமரையின் அடக்குமுறையை கையாள முடியாமல் அபிமன்யு போராடிக் கொண்டிருந்தான். அங்கிருந்த மூடுபனி அவன் உடலில் நுழைய நுழைய அவனது உயிர்வள உறைந்து சுருங்கத் தொடங்கின. அவன் முகத்தில் வலி தெளிவாக தெரிந்தது. சூரபத்ரனுடன் சண்டையிட்ட பனிக்குரங்கு மகிழ்ச்சியில் குதித்தது. வஜ்ரகண்டா, நீ சொல்வது உண்மைதான். சரியான ஆளைத்தான் இவர்கள் இழுத்து வந்திருக்கிறார்கள். இவனுக்கு திறமை இருப்பது உண்மைதான். ஆனால் நமது பனிப்பிரதேசத்தின் சக்தியை இவர்கள் குறைத்து எடை போட்டு விட்டார்கள். பனித்தாமரையின் சக்தியை வாங்கிக் கொள்ளும் அளவுக்கு இவன் இன்னும் வளரவில்லை. எப்படியும் அவன் இறந்து விடுவான். அவனோடு சேர்த்து இவர்கள் இருவர் சடலத்தையும் நாம் இந்த இடத்திலேயே புதைக்கலாம் என்று நினைக்கிறேன் என்று கூறியது. ஏற்கனவே சண்டையிட்டு மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டது. அபிமன்யு பனித்தாமரையை பெற்றால் இங்கிருக்கும் பனிமுத்திரை உடைக்கப்படும். அப்போது தங்களது கை ஓங்கும். தாங்கள் தப்பி ஓட ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்று சூரபத்திரன் நம்பினார். ஆனால் அபிமன்யுவின் நிலையை பார்த்த பிறகு அவரது நம்பிக்கை அனைத்தும் சுக்குநூறாக உடைந்தது. அபிமன்யுவின் உயிர்வளம் கொஞ்சம் கொஞ்சமாக மங்கிக் கொண்டே வருகிறது. இரத்த மூடுபனி நுட்பம் அவனது உயிரை காவு வாங்குகிறது என்று விரக்தியோடு கூறினார். அருகில் அதியரசனும் வஜ்ரகண்டனும் அதிவேகத்தில் மோதிக்கொண்டிருந்தன. அவர்களிடம் இருந்து வெடித்த தாக்குதல்கள் வானத்தை ஒளிரச் செய்தன. சிதறிய தாக்குதல்கள் பனித்தாமரையையும் அவர்களை சுற்றியிருக்கக்கூடிய முத்திரை சுவரையும் மீண்டும் மீண்டும் தாக்கியதில் நிலநடுக்கத்தை கண்டதைப் போல பூமி அதிர துவங்கியது. பனிச்சுவரில் விழும் ஒவ்வொரு தாக்குதலும் அதை வலுவாக்குகிறதே தவிர பலவீனமாக்கவில்லை. இது இப்படியே தொடர்ந்தால் பனிச்சுவர் இரும்பு சுவர் போல உடைக்க முடியாததாக மாறிவிடும். இதை சீக்கிரம் முடிக்க வேண்டும். இந்த குரங்கை எழுந்திருக்க முடியாதபடி அடிக்க வேண்டும் என்று அதிகரசன் உறுதி கொண்டார். அவர் வரம்பற்ற சக்தியை வெளியிட்டு தனது முத்திரைகளை மாற்றியமைக்க ஆரம்பித்தார். தனது தாக்குதல் வஜ்ரகண்டனை காயப்படுத்தவில்லை என்றாலும் அது பனிச்சுவரில் மோதி அதை பலப்படுத்தக் கூடாது என்பதில் அவர் உறுதியாக இருந்தார். அவர் தனது முத்திரைகளை மாற்ற ஒரு வெண்ணிற ஒளி அவரது உடலை சுற்றி சூழ்ந்தது. அது காற்றின் வெப்பநிலையை உயர்த்த துவங்கியது. அவரை தொட்ட பனியெல்லாம் உருகி நீராக ஓடியது. அதைக் கண்ட வஜ்ரகண்டன் சிரித்துக்கொண்டே, இன்னும் எத்தனை வித்தை இருந்தாலும் எடுத்து வீசு, உன்னை கொல்லாமல் நான் போகப் போவது இல்லை என்று மிரட்டினார். அந்த சமயத்தில் அதன் உடலில் இருந்து ஒரு மகத்தான சக்தி வெளிப்பட்டது. அதன் கண்களில் பனி போல வெண்மையாக மாறியது. அவனது நெற்றியில் ஒரு முத்திரை தோன்றியது. அதை பார்த்த அதிகரசன் அதிர்ச்சியுடன், அதிதூய பணியான குலத்தின் முத்திரை என்று கூறினார். அந்த குறி தோன்றிய தருணத்தில் வஜ்ரகண்டனின் சக்தி மேலும் மேலும் அதிகரித்தது. அதிகரசன் தன் சக்தியின் மூலம் அபிமன்யுவுக்கு ஒரு செய்தியை அனுப்பினார். அபிமன்யு, சீக்கிரமாக செயல்படு. நிலைமை மிகவும் மோசமாக உள்ளது. பனிச்சுவரை உடைக்காமல் இந்த குரங்குகளை நம்மால் வெல்ல முடியாது என்று கத்தினார். அதிகரசனின் குரலை கேட்ட அபிமன்யு போர்க்களத்தை திரும்பி பார்த்தார். அதியரசனும் சூரபத்ரனும் 2 குரங்குகளை சமாளிக்க முடியாமல் தடுமாறிக் கொண்டிருந்தனர். இருவரும் மோசமான நிலையில் இருக்கிறார்கள். நான் என் வேகத்தை அதிகரிக்க வேண்டும் என்று தோன்றுகிறது என்று முணுமுணுத்தான். அப்போது அவனுக்கு பின்னால் இருந்த நீலயாழி அதன் ராட்சத வாயை திறந்து அங்கிருந்த மூடுபனியை வலுக்கட்டாயமாக உள்ளே இழுக்கத் தொடங்கியது. பனித்தாமரை கடுமையாக நடுங்கத் தொடங்கியது. அளவுக்கு அதிகமான சக்திகளை உறிஞ்சியதால் அபிமன்யுவின் உடல் அதிர துவங்கியது. அவனது முகம் வெளிரியது. அவனது சக்தி அவனது உடலில் இருந்து வலுக்கட்டாயமாக பிடுங்கப்படுவதைப் போல அவன் ஒரு தீவிர வலியை அனுபவித்தான். அப்போது அவன் காதுகளில் ஒரு பயங்கரமான குரல் எதிரொலித்தது. நீ என்ன செய்தாலும் என்னை அடக்கும் அளவுக்கு நீ இன்னும் வளரவில்லை என்பதே மறுக்க முடியாத உண்மை. தோல்வியை ஒப்புக்கொள், இல்லையெனில் நீ கற்பனைக்கும் அப்பாற்பட்ட வகையில் காயமடைவாய் என்று அந்த குரல் அவனை எச்சரித்தது. ஆனால் அபிமன்யு அந்த குரலை புறக்கணித்தார். நடுங்கும் கரங்களோடு அவன் மீண்டும் மீண்டும் தன் முத்திரைகளை மாற்றி பெருங்கடல் போல கூடியிருந்த மூடுபனியை உறிஞ்சத் தொடங்கினான். இது கடுமையான உள்காயங்கள் ஏற்படுத்தும் என்பது அவனுக்கு தெரியும். ஆனால் அவன் இப்போது நிறுத்தினான். அவன் சோர்வடைந்து தரையில் சரிவான். பின்னர் அவன் மீண்டு வர வெகு நேரம் எடுக்கும். அவ்வளவு நேரம் அதிகரசன் மற்றும் சூரபத்திரனால் சமாளிக்க முடியாது என்பதை அவன் அறிந்தான்.
பனித்தாமரையின் சக்தியை உறிஞ்ச உறிஞ்ச அவனது பாதை தெளிவானது. அவன் முன்னோக்கி காலடி எடுத்து வைத்தான். வலி மிகுந்த அலறலுடன் அவன் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் நிலம் அதிர்ந்தது. அவனது காதுகளில் இருந்து ரத்தம் வழிந்தது. விடாமல் அவன் முன்னோக்கி அடியெடுத்து வைக்க நிலையாளி பனித்தாமரையை சுற்றி இருக்கும் மூடு பனியை உறிஞ்சும் வேகம் அதிகரித்தது. அவன் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் அது அதிகரித்தது. அதே நேரத்தில் அபிமன்யுவின் முகம் வெளிரி போய் அவன் கண்கள் மூடத் தொடங்கின. நன்றி. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.